Hello friends, hope you are doing great. ஸோ நம்ம இன்றைக்கி பைனரி சர்ச் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைனரி சர்ச் இஸ் நத்திங் பட் ஒரு டார்கெட் எலிமெண்ட் வந்து அரேயில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது தான். ஓகேவா? ஸோ இஃப் த டார்கெட் எலிமெண்ட் வந்து அரேயில் எந்த இடத்துல இருக்குது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? த இண்டெக்ஸ் ஆஃப் டார்கெட் வேல்யூ இந்த அரே, இண்டெக்ஸ் ஆஃப் டார்கெட் வேல்யூ இந்த அரே, இதைத்தான் வந்து பைனரி சர்ச் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட இன்ட்யூஷன் பிஹைண்ட் திஸ் அல்காரிதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் லாக் என். ஓகேவா? கன்சிடரிங் என் இஸ் த லென்த் ஆஃப் த அரே. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அரே எடுத்துக்கலாம். 2 3 5 10 20. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைனரி சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்னத்தை என்ஷோர் பண்ணணும் அப்படின்னா அரே வந்து சார்ட்டடாக இருக்கணும். அப்படி சார்ட்டடாக இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அரே இஸ் சார்ட்டட் அப்படின்னா தான் நீங்கள் பைனரி சர்ச்சே பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்போயுமே பைனரி சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இப்போ இந்த அரே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பைனரி சர்ச் எப்படி இந்த அரேயில் ஒர்க் ஆக போகுது. இப்போ டார்கெட் வந்து நம்ம 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 10 அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம பைனரி சர்ச் வச்சு இந்த அரேயில் நம்ம எப்படி தேட போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ 2 பாயிண்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 பாயிண்டர், ஒன்று வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த அரேயில் இருக்கும், இன்னொன்று எண்ட் ஆஃப் த அரேயில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லோ அப்படிங்கிற பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த அரேயில் இருக்கும், ஹை அப்படிங்கிற பாயிண்டர் வந்து எண்ட் ஆஃப் த அரேயில் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஓகேவா? இந்த கோடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லோ அப்படிங்கிற பாயிண்டர் 0ல் இருக்கும், ஹை அப்படிங்கிற பாயிண்டர் உங்களுக்கு அரேயோட லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, இப்போ மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கும். மிடில் எலமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். மிடில் எலமெண்ட் வந்து லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. ஓகேவா? ஸோ மிடில் எலமெண்ட் இஸ் லைக் பட். ஸோ இப்போ நீங்கள் மிடில் எலமெண்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? லோ வந்து 0 ப்ளஸ் ஹை மைனஸ் லோ, ஹை வந்து 4, லோ வந்து 0 பை 2. ஓகேவா? ஸோ 4/2 வந்து 2, மிடில் எலமெண்ட் 2 இல்லையா? ஸோ இதுதான் மிட். ஓகே, ஸோ இப்போ இந்த மிடில் எலமெண்ட் வந்து டார்கெட்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். இது டார்கெட்டாக இருந்துச்சுன்னா இந்த மிடில் எலமெண்ட் வந்து இதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ 0 1 2 3 4 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்குன்னா, ஸோ இப்போ செகண்டு இண்டெக்ஸில் வந்து டார்கெட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் நமக்கு டார்கெட் எலிமெண்ட் வந்து 10 அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ வந்து இப்போ 5 வந்து லைக் இட்ஸ் ஆல்ரெடி சார்ட்டட்ல. ஓகேவா? ஸோ இந்த பாதியில் வந்து 5ஐ விட லெஸ் தேன் நம்பர்ஸ் இருக்கும், இந்த ஹாஃபில் வந்து 5ஐ விட அதிகமான நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ 10 அப்படிங்கிறது வந்து 5ஐ விட கம்மியானதா அதிகமானதா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ 10 அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 5 அப்படிங்கிறதுனால we are going to ignore this part of the array. ஓகே, கண்டிப்பாக 10 வந்து இந்த பார்ட் ஆஃப் அரேல இருக்காது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லோ பாயிண்டரை வந்து நம்ம இங்கே நவுத்தணும். மிட் ப்ளஸ் 1 நம்ம வந்து லோ பாயிண்டரை இங்கே நவுத்தணும். ஓகேவா? நம்ம இந்த பார்ட் ஆஃப் அரேவை வந்து இக்னோர் பண்ணுறோம். இதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லோ பாயிண்டரை வந்து இங்கே நவுத்திட்டோம். ஓகே, அடுத்த தடவை திரும்பவுமே நம்ம வந்து, ஸோ நீங்கள் இந்த லூப் பார்க்கலாம். ஸோ while லோ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹை வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ லோ வந்து ஹையை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷனில் என்ன ஆகும்? மிட் வந்து திரும்ப லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2, மிட் வந்து லோ வந்து 3 ப்ளஸ் 4 மைனஸ் 3, 4 மைனஸ் 3 வந்து 1. ஸோ 1/2 இது வந்து உங்களுக்கு 0வாக தான் இருக்க போகுது. ஸோ மிட் இஸ் கோயிங் டு பி 3. ஓகேவா? ஸோ மிட் இஸ் கோயிங் டு பி 3, இந்த பாயிண்ட்டை தான் காட்ட போகுது. ஸோ இஃப் அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட், ஆமாம் டார்கெட் தானே 10 தானே. இப்போ 10 வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த அரே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் 3ல் வந்து உங்களுக்கு அந்த டார்கெட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பைனரி சர்ச்சோட ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு மிடில் வேல்யூவில் வந்து டார்கெட் வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டார்கெட் வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா, இப்போ
டார்கெட் வேல்யூ 10 ஓகேவா, மிடில் எலமெண்ட்டை விட டார்கெட் வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹாஃபை இக்னோர் பண்ணுறோம். ஓகேவா, இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்கெட் வந்து 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 வந்து லெஸ் தேன் 5 இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம ரைட் ஹாஃபை இக்னோர் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம இந்த ஹாஃபை இக்னோர் பண்ணிட்டு நம்ம இந்த சைடில் தேடணும். இதுதான் இதோட இன்ட்யூஷன். ஓகேவா, ஸோ இஃப் எக்ஸ் இஸ் லைக் டார்கெட் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் மிடில் எலமெண்ட் அப்படின்னா இக்னோர் லெஃப்ட் ஹாஃப். இஃப் த டார்கெட் எலமெண்ட் இஸ் ஸ்மாலர் தேன் த மிடில் எலமெண்ட் இக்னோர் த ரைட் ஹாஃப். ஓகேவா, ரைட் ஹாஃப் இக்னோர் பண்ணும்போது நம்ம இந்த ஹை பாயிண்டரை வந்து மிட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ஐ இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டார்கெட் எலமெண்ட்டே அரேல இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் பைனரி சர்ச்சோட ஒர்க்கிங் இன்ட்யூஷன். ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.